நான் இது தொடர்பாக விசாரிக்கும் பொழுது அந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற ஒருத்தர்கிட்ட பேசினேன். அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பிரச்சனை வந்து பிரியங்கா மட்டும் கிடையாதுங்க, மொத்த டீமுமே தான். பட் அந்த சீசனே முடிஞ்சிருச்சு. இப்போ மணிமேகலை வந்து வேற ஒரு சேனல் பேசிகிட்டு இருக்காங்க, இப்படி அங்கே போயிடுவாங்கன்னு வைங்களேன். அப்போ ஷோர் அவங்க அடுத்த சேனல் ரொம்ப சீக்கிரம் பேசிட்டாங்க. அப்போ அடுத்த ஷோவில் அவங்களை சீக்கிரம் பார்க்கலாமா சார்? நிச்சயமாக. எந்த சேனல், என்ன ஷோ, அது ஏதாவது அதுக்காக அந்த டீம் வந்து ஏற்படுத்துகிற ஒரு பப்ளிசிட்டி ஸ்டண்ட் தான் வந்து இந்த ஃபைட்டு இது எல்லாமே அப்படின்றாங்க. அது எப்படி சார் பார்க்குறீங்க இந்த கருத்து? இந்த விஷயத்தில் இதில் வந்து பிரியங்கா மணிமேகலை சண்டைங்கிறது அடிஷ்னல் தான். மெயின் பிரச்சனை வேற. அவங்களுக்கான வாய்ப்புகள் ஏன் கொடுக்காம ஒருத்தரையே நம்பி ஏன் த்ரூ அவுட் அந்த சேனலும் அந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸும் ட்ராவல் பண்ணுறாங்க? ஆக்சுவலாக நிர்வாகம் பிரியங்கா சொல்கிறத கேட்குது. இப்போ நீங்கள் கூட்டி கழித்து பார்த்தீங்கன்னா ஃபைனலாக பிரியங்கா என்னெல்லாம் சொல்கிறாங்களோ அதை நிர்வாகம் கேட்குது. அதுதான் இதன் மூலம் தெரிய வர்றது. ஏன் நிர்வாகம் கேட்குதுங்கிறது தான் மக்கள் கேட்குது. அவங்க வந்து ரொம்ப திறமையானவங்க, அதில் மாற்று கருத்தே இல்லை. ஆனால் எல்லா இடத்தையும் நானே ஆக்கிரமிப்பேன் அப்படிங்கிற அந்த டாமினேஷன் இருக்குல்ல, அதை ஏற்றுக்கொள்ள முடியும் இல்லை. அதுதான் பிரியங்காவுடைய ப்ளஸ். நீங்கள் எப்போவுமே தன்னை பற்றிய விமர்சனங்களை யார் ஒருவர் கண்டுகொள்ளாமல் முன்னேறிக்கிட்டே இருக்காங்களோ அவங்களால தான் இந்த இடத்துக்கு போகணும். நல்லா சமைக்கிற ஒருத்தர் தானே ஜெயிக்கணும். ஆனால் அங்கே அது கிடையாது. அங்கே இவங்களை ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க, இவங்க தான் இந்த சீசனில் வின்னர் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா அவங்க என்ன பண்ணாலும் ஆகா ஓஹோ சூப்பர். நாளைக்கு வந்து யாராவது ஒரு 80 வயசு கிழவியை கூட கொண்டாந்து வச்சு அவங்க ஹோஸ்டிங் பண்ணலாம். இன்னைக்கு மணிமேகலை அவங்களுக்கு ஏற்பட்ட ஒரு பிரச்சனை, இது வந்து வேறு மாதிரி பிரச்சனை. ஆனால் உடனடியாக வந்து அவங்க அதை வந்து வெளிப்படுத்துகிறாங்க. இந்த தைரியம் எல்லா துறையில் இருக்கிற பெண்களுக்கும் வரணுங்கிறது இதன் மூலம் தெரியப்படுத்துகிறாங்க. இவங்களெல்லாம் பார்க்குறப்போ கஷ்டமாக இருக்குல்ல. இந்த மாதிரி கஷ்டப்படுறவங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் உதவி பண்ணணுன்றது நம்ம எல்லாருக்கும் இருக்கிற எண்ணம். இதுக்காக தான் நாங்கள் ஸ்மைல் மேட்டர்ஸ்ன்ற ஷோவை ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம். இந்த ஷோவோட மோட்டிவ் என்னென்னா, நம்ம எப்பயாவது வாங்கின பொருள் இப்போ யூஸே இல்லாமல் வீட்டில் ஏதாவது ஒரு ஓரத்தில் போட்டு வச்சுருப்போம். அந்த பொருட்கள்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இவங்களுக்குலாம் யூஸ்ஃபுல்லான ஒரு பொருளாக தான் இருக்கும். அந்த மாதிரி பொருட்கள் எல்லாத்தையும் உங்கள்கிட்ட வந்து வாங்கி யாருக்கு அந்த பொருட்கள் போனால் உதவியாக இருக்குமோ அவங்க எல்லாருக்கிட்டையும் கொண்டு போய் சேர்க்கறது தான் எங்களுடைய வேலையே. நீங்கள் எந்த மாதிரி பொருட்கள்லாம் அனுப்பக்கூடாதுன்னா, பணமாவோ இல்லை கெட்டு போகிற பொருட்களாவோ எங்களுக்கு அனுப்பக்கூடாது. நீங்கள் அனுப்புகிற பொருட்கள் யாரோட வாழ்க்கையிலாவது ஒரு பெரிய மாற்றத்தை உண்டாக்குங்க. அதனால் உங்களுக்கு உதவி பண்ணணுன்ற எண்ணம் இருந்துச்சுன்னா கீழே இருக்கிற அட்ரஸ்க்கு உங்களோட பொருட்களை சென்ட் பண்ணுங்க. சார் வணக்கம் சார். வணக்கம் சார். அதாவது எல்லா ஆஃபீஸ்லையும் எல்லா செக்டார்லையும் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து இந்த ஆஃபீஸ் பாலிடிக்ஸ் அப்படின்னு இருக்கும். ஆனால் மீடியாவில் இன்றைக்கி அது நடந்திருக்கு. அது வந்து ரொம்ப பெரிய பேசு பொருளாக மாறி இருக்கு. இந்த விஷயத்தில் அதாவது பிரியங்கா மணிமேகலை இவங்க 2 பேர்த்துக்குள்ளே நடந்த ஒரு விஷயம் வந்து இன்றைக்கி பலருமே அதை பற்றி தான் விவாதிச்சுட்டு இருக்கோம். ஸோ இந்த ஒரு விஷயத்தை எப்படி பார்க்குறீங்க சார்? இல்லை, ஆக்சுவலாக நான் இது தொடர்பாக விசாரிக்கும் பொழுது அந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற ஒருத்தர்கிட்ட பேசினேன். அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பிரச்சனை வந்து பிரியங்கா மட்டும் கிடையாதுங்க, மொத்த டீமுமே தான் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னென்னா அப்போ அந்த டைரக்டரு, அப்புறம் அந்த ப்ரொடியூசரு, இவங்க எல்லாருமே சேர்ந்து அந்த நிகழ்ச்சியை வேறொரு மாதிரி கொண்டு போகிறாங்க. இப்போ அங்கே வந்து உண்மையான பார்ட்டிசிபெண்ட்ஸுக்கு வேலையே கிடையாது. இப்போ வந்து நல்லா சமைக்கிற ஒருத்தர் தானே ஜெயிக்கணும். ஆனால் அங்கே அது கிடையாது. அங்கே இவங்களை ஃபிக்ஸ் பண்ணிவிடுவாங்க, இவங்க தான் இந்த சீசனில் வின்னர் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா அவங்க என்ன பண்ணாலும் ஆகா ஓஹோ சூப்பர் அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க. இப்போ அது வந்து மற்ற நிகழ்ச்சியில் நடக்காது. இப்போ ஒரு சிங்கர், இப்போ சூப்பர் சிங்கர் அப்படின்னு வச்சுங்களேன், ஒருத்தர் பாடுறத லட்சக்கணக்கான பேர் கேட்டுக்கிட்டு இருப்போம். இப்போ பார்வையாளர்கள் கேட்பாங்க, நீங்கள் தப்பான ஆளுக்கு நீங்கள் பரிசு கொடுத்தீங்கன்னா சண்டைக்கு வருவாங்க. அது மாதிரி நடந்தும் இருக்குது, சீசன்ஸில் நடந்து இருக்குது. அதே மாதிரி பிக் பாஸில் கூட நீங்கள் அவ்வளோ பேரையும் நம்ம பார்த்துட்டே இருக்கோம். அப்போ அங்கே ஒரு தவறான நபருக்கு நீங்கள் பரிசு கொடுக்கும்போது பிரச்சனையாகுது. ஆனால் இதில் வந்து இப்படி சாப்பிட்றது 2 பேர், இப்போ அவங்க அதில் உப்பு இருக்கோ உரப்பு இருக்கோ ஆஹா சூப்பர்ன்ட்டாங்கன்னா முடிஞ்சுது. அது அவங்க 2 பேர். ஆமாம், அது மீறி நம்ம எதுவுமே பண்ண முடியாது. ஆமாம், இப்போ இந்த நிகழ்ச்சியில் இதுதான் பிரச்சனையாக இருக்குது. இப்போ நிஜமாகவே நல்லா சமைக்கிறவங்களுக்கு வாய்ப்பு பரிசு கிடைக்குதா அப்படின்னா இல்லை, அவங்க வந்து வெளியேற்றப்படுறாங்க. இதில் வந்து பிரியங்கா மணிமேகலை சண்டைங்கிறது அடிஷ்னல் தான், மெயின் பிரச்சனை வேறு அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அதுக்கு காரணமாக இதுதான் சொல்கிறாங்க. இந்த பிரச்சனையில் நடந்தது என்னென்னா, பிரியங்கா தெரியும் அவங்க கிட்டத்தட்ட விஜய் டிவியினுடைய மொத்த உருவமாகவே மாறிட்டாங்க. நீங்கள் காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் இரவு வரைக்கும் நீங்கள் எங்கே திருப்பினாலும் பிரியங்கா தான் இருப்பாங்க. அப்போ அவங்களுடைய டாமினேஷன் வந்து நிர்வாகம் வரைக்கும் இருக்குது. இப்போது ஒரு நிர்வாகம் நினச்சிதுன்னா ப்ரோக்ராம் தான் ரொம்ப முக்கியம். அப்போ வெரைட்டியாக நீங்கள் கொடுக்கும் பொழுது, வெரைட்டியான தொகுப்பாளர்கள் வரும் பொழுது அந்த ப்ரோக்ராமே விதவிதமாக இருக்கும், நல்லாயிருக்கும். இப்போ ஒரே ஒருத்தர் எல்லா ப்ரோக்ராமையும் நானே பண்ணுவேன்னு வரும்பொழுது நம்மளே யூகிக்க முடியும், அடுத்து இவங்க இதை தான் பேச போகிறாங்க, இதுதான் நக்கல் அடிக்க போகிறாங்க, இதை தான் பண்ண போகிறாங்கங்கிற முடிவுக்கு வந்துடுவோம். ஆனால் இதையெல்லாம் தாண்டி பிரியங்கா வந்து
பிரமாதமான ஒரு ஹோஸ்டிங் அது வந்து நம்ம தவறே சொல்ல முடியாது. அவங்க வந்து ரொம்ப திறமையானவங்க, அதில் மாற்று கருத்தே இல்லை. ஆனால் எல்லா இடத்தையும் நானே ஆக்கிரமிப்பேன் அப்படிங்கிற அந்த டாமினேஷன் இருக்குல்ல, அதை ஏற்றுக்கொள்ள முடியவே முடியாது. இந்த துறையில் ஜெயிக்கணும்னு நினச்சி தினந்தோறும் ஆயிரக்கணக்கான பேர் இதுக்குள்ளே வந்துக்கிட்டு இருக்காங்க, முட்டி மோதுறாங்க. அதில் ஜெயிச்சு சேனலுக்குள்ளே வர்றவங்க ஒருத்தரோ 2 பேராக தான் இருப்பாங்க. பாக்கி எல்லாம் அங்கங்கே அப்படியே அவங்க முயற்சி பலனளிக்காமல் யூடியூப் அது இதுன்னு போயிடுவாங்க. ஆனால் இதை மனசில் வச்சுட்டு நான் பிரியங்காவாக வரணும்னு நினச்சி வர்ற கூட்டம் ஒன்று இங்கே இருக்குல்ல, நிறைய விஸ்காம் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. இவங்களுடைய நோக்கம் என்னவாக இருக்கும், நல்ல ஒரு பெரிய சேனலில் போய் நம்ம ஹோஸ்டிங் பண்ணணும் அப்படிங்கிறதா இருக்கும். அப்போ எல்லாத்தையுமே நானே பார்த்துப்பேன் அப்படின்னா இப்போ இவங்களுக்கெல்லாம் யார் வாய்ப்பு கொடுக்குறது? சார் அந்த ஒரு நிலைமைக்கு ஏன் சார் அந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸும் அந்த சேனலும் வந்து அந்த ஒரு நிலைமைக்கு ஏன் வர்றாங்க? ஏன்னா இது ஒரு ரொம்ப பெரிய சேனல், பெரிய அவங்க பண்ணுற எல்லா ஷோஸுமே மேக்ஸிமம் ஷோஸ் ஹிட்டில் தான் இருக்குது. அந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ் தான் அது எல்லாமே எடுத்து பண்ணுறாங்க. அப்படி இருக்கும்போது லைக் நீங்கள் சொன்ன மாதிரி எத்தனையோ பேர் இருக்காங்க, அதாவது அந்த சேனலில் வந்து அச்சீவ் பண்ணும் அப்படின்றத வந்து ட்ரீமாக எடுத்துகிட்டு வரக்கூடிய எவ்வளோ டேலண்ட்ஸ் இருக்காங்க. ஆனால் அவங்களுக்கான வாய்ப்புகள் ஏன் கொடுக்காம ஒருத்தரையே நம்பி ஏன் த்ரூ அவுட் அந்த சேனலும் அந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸும் ட்ராவல் பண்ணுறாங்க? அதுதாங்க, மக்கள் எப்போ கேள்வி கேட்குறாங்களோ அப்போ தான் இந்த சேனலும் திருந்தும். இப்போ என்னென்னா, இப்போ சேனலுங்கிறது ஒரு தனியார் நிறுவனம், அது ஒன்றும் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன் இல்லை. அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதை செய்யலாம். நாளைக்கு வந்து யாராவது ஒரு 80 வயசு கிழவியை கூட கொண்டாந்து வச்சு அவங்க ஹோஸ்டிங் பண்ணலாம், அது அவங்க விருப்பம். ஆனால் கேள்வி கேட்குற இடத்துல இருக்கிற மக்கள் வந்து கேள்வி கேட்கணும். அது எப்படி நீ எல்லா நிகழ்ச்சியிலையும் ஒரே பொண்ணை வைப்ப, இது மாற்றி கொடு, அப்போ தான் நான் அவங்க சேனலில் பார்ப்பேங்கிற ஒரு கேள்வியை இவங்க கேட்க ஆரம்பித்தாங்கன்னா அவங்க பயப்படுவாங்க. இன்றைக்கி அது நடந்திருக்கு, மணிமேகலை மூலமாக அது நடந்திருக்கு. சாதாரணமாக ஒரு சேனலில் 2 பெண்களுக்கு இடையே நடக்கிற பிரச்சனைன்னு இதை யாருமே தாண்டி போகாமல் இது ஏதோ அவங்களுக்குள்ள நேரடியாக ஒரு பிரச்சனையில் ஈடுபட்டது மாதிரி இன்றைக்கி தமிழ் சமூகம் அதை பேச ஆரம்பிச்சிருக்கு. இது சரியாக தவறான்னு விட்டுருங்க, என்ன இப்போ ஒரு சேனலில் நடக்கிற ஒரு விஷயம் இதை போய் இவ்வளோ சீரியஸாக எடுத்துகிட்டு ஏதோ நாட்டில் ரொம்ப முக்கியமான ஒரு பிரச்சனைங்கிற மாதிரி பேசுகிறாங்களேன்னு ஒரு பக்கம் தோணலாம். ஆனால் இதற்கு பின்னால் வந்து ஒரு உரிமை இருக்குது. இப்போ நம்ம சொன்னோம் இல்லையா, இப்போ இந்த பல பெண்கள் இங்கே படிச்சுட்டு இருக்காங்க, விஸ்காம் படிக்கிறாங்க, இங்கே வரணும்னு நினைக்கிறவங்களுக்கான ஒரு வழியை இந்த கேள்வி ஏற்படுத்தும். மணிமேகலை வந்து அவங்க வந்து வாய்ஸ் அவுட் பண்ணியிருக்காங்க. அவங்க வாய்ஸ் அவுட் பண்ணதுக்கப்புறம் லைனாக நிறைய பேர் அதே சேனலில் வேலை பார்த்த அனிதா சம்பத் அவங்களும் வந்து ஒரு ட்வீட்டை முன் வச்சுருக்காங்க. பாவனா ப்ரீவியஸாகவே ஒரு ட்வீட் போட்டிருக்காங்க. இதில் வந்து இந்த லிஸ்ட்டில் வந்து இன்னும் நிறைய பேர் சேர்றாங்க. நக்ஷத்ரா வந்து அவங்களும் வந்து ஹோஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க, அதுக்கப்புறம் அவங்க இல்லை அப்படின்னாங்க. ரக்ஷன், ஜாக்லின் அவங்க 2 பேர் சேர்ந்து ஒரு பெரிய ஹோஸ்ட், அவங்க ஹோஸ்ட் பண்ணுற ஷோவும் பெரிய சக்ஸஸ்ஃபுல்லாக போயிருக்கு. ஆனால் இன்றைக்கி ஜாக்லின்றவங்க வந்து அந்த ஷோலேயே இல்லை. இது எல்லாத்துக்குமே காரணம் பிரியங்கா அப்படின்றாங்களே சார், அது எப்படி சார் இத்தனை பேர்கிட்ட பாலிடிக்ஸ் பண்ண முடியுமா? இல்லை இது உண்மையா? இல்லை இது வந்து இந்த பிரச்சனை வந்து வேற ஒரு திசையில் போகுது அப்படின்னு நினைக்கிறீங்க? இல்லை, வேறு திசையிலாம் போகல, சரியான திசையில் தான் போகுது. ஆக்சுவலாக நிர்வாகம் பிரியங்கா சொல்கிறத கேட்குது. இப்போ நீங்கள் கூட்டி கழித்து பார்த்தீங்கன்னா ஃபைனலாக பிரியங்கா என்னெல்லாம் சொல்கிறாங்களோ அதை நிர்வாகம் கேட்குது. அதுதான் இதன் மூலம் தெரிய வர்றது. ஏன் நிர்வாகம் கேட்குதுங்கிறது தான் மக்கள் கேட்கணும். இப்போ இதுக்கு முன்னாடி உள்ளவங்கெல்லாம் சொல்லியிருக்காங்க, புலம்புறாங்க, இன்றைக்கி எல்லாமே வாய்ஸ் அவுட் பண்ணுறாங்கன்னா எல்லோரும் எப்போன்னு காத்துட்டு இருந்திருக்காங்க. இப்போ இன்றைக்கி மணிமேகலை வாயை திறந்தோன்னே எல்லோரும் மலன்னு வந்து நின்றுட்டாங்க. இன்னும் பிரியங்கா மேலே என்னென்ன குற்றச்சாட்டுகள் சொல்ல போகிறாங்களோ தெரியாது. ஆனால் பிரியங்காவை பொறுத்தளவுக்கு ஒரே அடியாக இடிஞ்சு உடஞ்சி உட்காந்துருவாங்கன்னு நான் எதிர்பார்க்கல. அவங்க வந்து இந்த மாதிரி 1000 விஷயங்களை பார்த்துட்டாங்க. ஒருத்தர் வளர்ந்து இந்த இடத்துக்கு வரும்பொழுது இங்கே நம்ம குறித்து என்னெல்லாம் பேசுவாங்கங்கிறது அவங்களுக்கு நிச்சயமாக தெரிஞ்சிருக்கும். அப்போ இதையும் வந்து சாதாரணமாக கடந்து போயிடுவாங்க. ஆனால் நிர்வாகம் வந்து இதை சாதாரணமாக கடந்து போகக்கூடாது. ஏன்னா இதுதான் இப்போ நம்ம திரும்ப திரும்ப சொல்கிறது என்னென்னா, எல்லாரும் பார்க்கக்கூடிய ஒரு சேனலில் விதவிதமான நிகழ்ச்சி வரணும், விதவிதமான தொகுப்பாளர்கள் வரணும், அதுதான் நிகழ்ச்சிக்கே நல்லது. சார் இப்போ வந்து இந்த அளவுக்கு பேசிட்டு வராங்க, கிட்டத்தட்ட ஜேர்னலிஸ்ட் முன்னாடி இறங்குறதுக்குள்ள மக்களே வந்து உள்ளே பூந்து இன்வெஸ்டிகேட் பண்ணி இந்த ட்வீட் இப்போ போட்டது, இந்த ட்வீட் இப்போ போட்டது, இந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி வந்திருக்காங்க. ஸோ பிரியங்கா தரப்புலேருந்து எந்த ஒரு டிஃபென்சிவான ஸ்டேட்மெண்ட்டுமே வைக்கலை இந்த நிமிஷம் வரைக்கும். அவங்க பக்கத்துலேருந்து எந்த ஒரு கருத்துமே இந்த நிமிஷம் வரைக்கும் தெரிவிக்கலையா சார்? ஏன், எதனால் நீங்கள் நினைக்கிறீங்க? இல்லை, அதுதான் பிரியங்காவுடைய ப்ளஸ்ஸு. நீங்கள் எப்போவுமே தன்னை பற்றிய விமர்சனங்களை யார் ஒருவர் கண்டுகொள்ளாமல் முன்னேறிகிட்டே இருக்காங்களோ அவங்களால தான் இந்த இடத்துக்கு போக முடியும். இப்போ இவ்வளவு குற்றச்சாட்டுகளையும் அவங்க வந்து நிச்சயமாக பார்ப்பாங்க. நம்ம மீது இவ்வளவு கோபம் அந்த மக்களுக்கு இருக்குங்கிறதெல்லாம் அவங்களுக்கு தெரியும். ஆனாலும் இதை வந்து அவங்க ஹோஸ்டிங்கில் சரி பண்ணுவாங்க. இன்னும் கலகலப்பாக, இன்னும் விதவிதமான ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு இன்னும் உற்சாகமாக அவங்க பண்ணுவாங்க. அப்போ இதே வாய் ஆஹா சூப்பர் அப்படின்ட்டு போயிட்டே இருக்கும். ஸோ அது அவங்களுக்கு தெரியும்.
சார் அது சஸ்டெயின் ஆகும்னு நினைக்கிறீங்களா சார்? ஏன்னா இந்த அளவுக்கு வந்து ரொம்ப பேச ஆரம்பிச்சோம். லைக் எங்கே திறந்தாலுமே வந்து மணிமேகலை விசஸ் வந்து பிரியங்கா இந்த மாதிரி ஒரு பிரச்சனை தான் போகுது. சொல்லப்போனால் ஒரு முழுக்க ஒரு வில்லனாக தான் பார்க்குறாங்க. பிரியங்கா அவங்கள வந்து ஒரு வில்லியாக பார்க்குறாங்க. இத்தனை பேரோட வாழ்க்கை போயிடுச்சு, இத்தனை பேரோட திறமைக்கு வந்து அங்கீகாரம் கிடைக்காம போயிடுச்சு அப்படின்னு சொல்லி அவங்க பார்க்குறாங்க. இப்போ அடுத்த ஸ்டெப்பாக இதை பற்றி எதுவுமே பேசாமல் டைரெக்டாக வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு ரோல் ப்ளே பண்ணாங்கன்னா அது நிற்கும்னு நினைக்கிறீங்களா சார்? நிச்சயமா அதெல்லாம் இப்போ எப்போவுமேங்க ஒரு விஷயம் 3 நாளைக்கு தான், இன்னொரு விஷயம் வரும்போது இது மறந்துடுவாங்க. அதுதான் நம்ம மக்களுடைய பண்பாடு. ஸோ அதனால் இதெல்லாம் வந்து அவங்களுக்கும் தெரியும். இன்னும் அதிகபட்சம் போனீங்கன்னா இன்னும் 1 வாரம் பேச போகிறாங்க, அவ்வளோதான். இதை மறைக்கிறது மாதிரி வேற ஒன்று வரும், எல்லாம் அந்த பக்கம் போயிடுவாங்க. வழக்கம் போல் அவங்க வந்து நிகழ்ச்சி பண்ணுவாங்க, அவ்வளோதான். சார் இன்னொன்று எப்படின்னா இது வந்து ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் மாறி இருக்குது. லைக் வந்து முன்னாடி குக் வித் கோமாளி வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ். அதாவது அந்த ஷோ வந்து பெரிய லெவல் இட்டு இந்தியா தாண்டியுமே அந்த ஷோ வந்து பேசப்படுது. அப்படி இருந்த ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் மாறி இன்னொரு இடத்துக்கு போயிருக்காங்க. இப்போ ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் உள்ளே வந்திருக்காங்க. ஸோ ஆரம்பத்துலேருந்தே நிறையா இஷ்யூ இருந்தாலும் இன்றைக்கி வந்து அது வெடிச்சிருக்கு பெரிய லெவலில். இந்த ஒரு தருணத்தில் பகிரங்கமாக அவங்க குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அதாவது ப்ரொடக்ஷன் ஹவுஸ் வந்து இப்படியே சொல்லியிருக்காங்க. மணிமேகலை என்ன சொல்கிறாங்க, அந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ் வந்து என்னை வந்து கிட்டத்தட்ட மன்னிப்பு கேட்குற அளவுக்கு வந்து நிர்பந்திச்சாங்க, ஆனால் என்னால் முடியாதுன்னு சொன்னேன். அதை தாண்டியும் வந்து ப்ரொடக்ஷன் ஹவுஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உங்களுக்கு இன்னும் 2 ஷோஸ் வந்து நாங்கள் எக்ஸ்ட்ரா தரோம், இந்த இடத்துல வந்து நீங்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்தோ பணிஞ்சோ போங்க, இது பண்ணி காம்ப்ரமைஸ் பண்ணி போங்க, நான் இன்னும் 2 ஷோஸ் எக்ஸ்ட்ரா தரோம், இந்த அளவுக்கு போயிருக்காங்கன்னு சொல்லி இவங்க அவங்களோட கருத்துக்களை முன் வச்சிருக்காங்க. ஆக்சுவலாக செட்டில் நடந்ததும் ஒன்று இருக்கும்ல சார், அதை வந்து அந்த டீம் அந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ் வந்து அதை வெளியிடுவாங்களா சார்? லைக் என்ன நடந்திருக்கு ஆக்சுவலான்றது கண்டிப்பாக அவங்ககிட்ட இருந்திருக்கும், அதை வந்து வெளியிடுவாங்களா ப்ரொடக்ஷன் ஹவுஸ்? இல்லை, அவ்வளோ தூரம் போகிறதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை. இப்போ பிக் பாஸ் மாதிரி குறும்படம் போடுவாங்களான்னு நீங்கள் கேட்குறீங்க. மேக்ஸிமம் அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். இன்னொன்று அந்த சீசனே முடிச்சிட்டாங்க அவங்க, இன்னும் டெலிகாஸ்ட் ஆகலை அது. பட் அந்த சீசனே முடிஞ்சிருச்சு. முடிஞ்சு இப்போ மணிமேகலை வந்து வேற ஒரு சேனல் பேசிகிட்டு இருக்காங்க, இப்படி அங்கே போயிடுவாங்கன்னு வைங்களேன். இப்போ அதுக்காக வந்து வேற ஒரு சேனலில் பேசிட்டதுனால இங்கே சண்டை போட்டாங்களோங்கிற கருத்துக்கு நம்ம போக முடியாது. இங்கே பிரச்சனை வந்த பிறகு இன்னொரு சேனல்லேருந்து அவரை கான்டாக்ட் பண்ணியிருக்காங்க, நீங்கள் வந்துருங்க இன்னும் நம்ம பார்த்துக்கலாங்கிற மாதிரி பேசினதா தகவல் இருக்குது. ஸோ இதனால் இங்கே வேலை வாய்ப்புங்கிறது அவங்களுக்கு நிச்சயமாக இருக்குது. இது வந்து ஒரே அடியாக ஒருத்தர் வெளியில் அனுப்பிட்டதுனால அவங்க லைஃபே முடிஞ்சு போச்சு, இதுக்கப்புறம் அவங்க எங்கே போவாங்கங்கிற பயமெல்லாம் இனிமேல் தேவையில்லை. இந்த பிரிந்து விரிந்து பறந்த உலகத்தில் யாரும் வந்து வாய்ப்புகளை மறுக்கவே முடியாது, போயிட்டே இருக்கலாம். ஓகே, அப்போ ஷோர் அவங்க அடுத்த சேனல் ரொம்ப சீக்கிரமாக பேசிட்டாங்க. அப்போ அடுத்த ஷோவில் அவங்களை சீக்கிரம் பார்க்கலாமா சார்? எந்த சேனல் என்ன ஷோ அது ஏதாவது? இல்லை, அது தெரியல, பேசிகிட்டு இருக்காங்க, அவ்வளோதான். குக் வித் கோமாளினா புகழ் தான். ஆனால் இன்னைக்கு புகழுக்கே வந்து அந்த இடத்துல வந்து ஒரு ப்ராப்பரான அங்கீகாரம் இல்லை, நிறைய இடத்துல டாமினேட் பண்ணப்படுறாரு. அவர் வந்து மணிமேகலை தொடர்ந்து அவர் வெளியே போவாருன்னு சொல்லி பேசப்படுறாங்களே சார், அது எந்த அளவுக்கு உண்மை? இல்லைங்க, எப்போவுமே ஒன்று புரிஞ்சுக்கணும், யாரை நம்பி யாரும் கிடையாது, எந்த சேனலும் கிடையாது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பெரிய பத்திரிகை நிறுவனமாக இருக்கும் அல்லது தொலைக்காட்சி நிறுவனமாக இருக்கும், அங்கே ஒருத்தர் வந்து ப்ராப்ளமாக இருப்பார், இவர் போயிட்டாருன்னா அந்த சேனலே முடிஞ்சு போச்சு அப்படின்னு நம்ம நினைப்போம். இப்போ உதாரணத்துக்கு நான் சொல்கிறேனே, தந்தி டிவியில் ரங்கராஜ் பாண்டே எப்படி இருந்தார்? ரங்கராஜ் பாண்டேவுக்காக அந்த ஷோவை பார்த்தவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க. அவர் அங்கேருந்து போகிறாருன்னொன்னே எனக்கெல்லாம் ஐயோ இதுக்கப்புறம் எப்படி அந்த சேனலில் நம்ம பார்க்கறதுன்னு இருந்துச்சு. அதான் இன்டர்வியூஸ்னாலே ரங்கராஜ் பாண்டேன்றது வந்து பெரிய ஒரு, ஆனால் அவர் போயிட்டாரு, அந்த சேனலில் மூடிட்டாங்களா என்ன? வேற ஒருத்தர் அவரை விட பிரமாதமாக அசோகவர்ஷினி உட்காந்து பேசுகிறாங்க, நம்ம அவ்வளோ ரசிக்க முடியுது. அப்போது ஒரு சேனலில் இவர் இருந்ததுனால தான் இந்த சேனலுங்கிறதெல்லாம் கிடையவே கிடையாது. அவங்க போயிட்டா இன்னொருத்தர் வருவாங்க, நிறுவனம் அப்படியே இருக்கும், ஆட்கள் மாறிக்கிட்டே இருப்பாங்க. ஆட்கள் என்ன நினைப்பாங்க, நம்ம போயிட்டோம்னா அவ்வளோதான் நினைப்பாங்க. அது எந்த காலத்துலேயும் எந்த நிறுவனத்துலையும் நடந்ததே கிடையாது. ஆப்போசிட் சைட்லேருந்து எந்த ரியாக்ஷனுமே இல்லை, பிரியங்கா தரப்புலேருந்து எதுவுமே இல்லை, ப்ரொடக்ஷன் ஹவுஸ் சைட்லேருந்து எதுவுமே வரல. ஸோ சமூக வலைத்தளத்தில் இதை முன்னிலைப்படுத்தி ஒரு விஷயம் சொல்கிறாங்க. அதாவது குக் வித் கோமாளி வந்து பிகினிங் மாதிரி இப்போ இல்லை, குக் வித் கோமாளிக்கு முன்னாடி இருந்த சக்ஸஸ் ரேட் வந்து இன்றைக்கி இல்லை, ஆனால் ஷோ ஓடுது, அதில் நிறைய பேர் பார்க்குறாங்க, அதில் மாட்டுக்கிறதுல, ஆனால் முன்னே இருந்த சக்ஸஸ் ரேட் இல்லை. அதுக்காக அந்த டீம் வந்து ஏற்படுத்துகிற ஒரு பப்ளிசிட்டி ஸ்டண்ட்டு தான் வந்து இந்த ஃபைட்டு இது எல்லாமே அப்படின்றாங்க. அது எப்படி சார் பார்க்குறீங்க இந்த கருத்து? இல்லை, இந்த விஷயத்தில் அப்படி பார்க்க முடியாது. அதுக்காக ஸ்டண்ட் அடிக்காமல் இருப்பாங்களான்னா இல்லை, அதெல்லாம் அவங்களே கிரியேட் பண்ணுவாங்க, அடிப்பாங்க, அதெல்லாம் நடந்திருக்கு. ஆனால் இந்த விஷயத்தில் மணிமேகலை அங்கேருந்து வெளியேறாங்க. இப்போ ஆக்சுவலாக விஜய் டிவியில் அவங்க தொடர்ந்து இருக்க போகிறாங்க, வேறு ஏதோ ஒரு ஷோ பண்ண போகிறாங்க அப்படின்னா விஜய் டிவிக்காக அவங்க ஒரு ஃபேவர் பண்ணலாம். அவங்களோ அல்லது பிரியங்காவோ தன்னுடைய இமேஜை பலி கொடுத்துட்டு அந்த வேலைக்கு இறங்கலாம். பட் அப்படி இல்லையே, அவங்க அங்கே இருக்க போகிறதில்ல, வெளியேறிட்டாங்க. ஸோ அதனால் அவங்க எதுக்கு அவங்களுக்கு ஃபேவர் பண்ணணும்? ஸோ அதனால்
இது ரொம்ப இயற்கையாக ஏற்பட்ட ஒரு பிரச்சனை. இயற்கையாக ஏற்பட்ட ஒரு விஷயம் தான். இப்போது இந்த அளவுக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருக்குது சார். இவ்வளோ பெரிய சேனல் வந்து ஸ்டில், அதான் நீங்கள் ப்ரீவியஸாக அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தீங்க. பட் ஸ்டில் நான் என்ன கேட்குறேன்னா, ஒருத்தரை நம்பி ஏன் சார் ஒரு சேனல் இருக்கணும்? லைக் ஒரு யூடியூப் சேனல், ஒரு சின்ன யூடியூப் சேனல்னால் பரவாயில்ல, ஓகே, அதில் வந்து ஒரு ஃபேஸ் வேல்யூ இருக்க ஒரு ஆள் வேணும். இனிஷியல் ஸ்டேஜ்லேருந்து அந்த சேனல் டெவலப் ஆகிற வரைக்கும் அதை சஸ்டெயின் பண்ணணும்னு நினைப்பாங்க. ஆனால் அதை தாண்டி இன்றைக்கி யூடியூப்லேயே வந்து விருப்பம் இல்லையா, வெளியே போங்க, நாங்கள் பார்த்துக்குறோம், அப்படி நிறையா டேலண்ட்ஸ் இருக்காங்க அப்படிங்க. அப்படி இருக்கும்போது ஒரு பெரிய ரேஞ்ச் உள்ள ஒரு சேனலு நிறையா சக்ஸஸ்ஃபுல் இருக்குது. பட் ஸ்டில் ஏன் ஒருத்தரை நம்பி இருக்காங்க? ஒட்டுமொத்த ஷோஸும் அவங்களுக்கு போகிறோன்னா அப்படி எந்த அளவுக்கு அவங்ககிட்ட இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது சார்? என்ன காரணமாக இருக்கும்? இல்லை, என்ன காரணங்கிறது ஒன்று வந்து பழகிற தன்மையாக இருக்கும். இப்போ ஒருத்தர் வந்து அந்த மேலதிகாரிகள்கிட்ட எவ்வளவு அன்போடு இருக்கார். இப்போ சில பேர் ரொம்ப ஒரு மாதிரி கர்வமாக இருப்பாங்க. அவங்க அந்த மாதிரி ஆட்களை வந்து நிர்வாகத்துக்கே பிடிக்காது. இப்போ நான் தான் சேனல் அப்படின்னு வெளியில் போய் பேசுகிறவங்க, நான் இல்லைன்னா அந்த சேனலை மூடிடுவாங்க அப்படின்னு வெளியில் போய் பேசுகிறவங்க, இதெல்லாமே அவங்க பார்ப்பாங்க. அதெல்லாம் தாண்டி ஒரு குடும்பமாக பழகிறது, ரொம்ப அன்பாக இருக்கிறது, இப்போ இவங்களுக்காக நம்ம செய்யணுங்கிற ஒரு உணர்வை நம்ம ஏற்படுத்துறது. ஸோ இதெல்லாம் சேர்ந்து ஒருத்தருக்கு நிறைய பொறுப்புகளை கொடுக்க வைக்கும். ஸோ ஒருவேளை பிரியங்கா வந்து அவ்வளவு ஒரு நெருக்கமாக இருக்காரோ, ஒரு அன்போடு இருக்காரோன்னு நான் நினைக்கிறேன். ஸோ இல்லைன்னா இவ்வளவு பெரிய வாய்ப்புகளை அவங்க கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. மணிமேகலை வந்து அவங்க ஆல்ரெடி ஒரு ரொம்ப வருஷமாக இண்டஸ்ட்ரியில் இருக்காங்க, பெரிய இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது, பலருக்கும் தெரியும் மணிமேகலை அப்படின்னு. ஆனால் மணிமேகலை வந்து எடுத்து அந்த வாய்ஸ் அவுட் பண்ணது கரெக்டாக சார்? ஏன்னா மற்றவங்கனால இப்போ அந்த இடத்துல வேற ஒருத்தர் இருக்காங்க, ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் இல்லாத ஒருத்தவங்க, ஒரு புதுசாக வரவங்க, ஆனால் டேலண்ட் இருக்குது அப்படின்றப்போ அவங்களால அந்த இடத்துல வாய்ஸ் அவுட் பண்ண முடியாது. ஆனால் இவங்க வாய்ஸ் அவுட் பண்ணியிருக்காங்களா? அது ஒரு நல்ல விஷயமா இல்லை எப்படி? நிச்சயமாக நல்ல விஷயங்க. இப்போது நான் இன்னைக்கு காலையில் கூட ஒரு சேனலில் பேசினேன். இந்த ஹேமா கமிட்டின்னு ஒரு பிரச்சனை ஏன் வருது அப்படின்னா, உங்களுக்கு இழைக்கப்படுகிற அநீதிகளை நீங்கள் வந்து வெளியில் சொல்லாமல் இருக்கிறது தான். நீங்கள் அமைதியாக உள்ளுக்குள்ளேயே கடந்து புழுங்கி ஒரு 10 வருஷம் கழித்து சொல்கிறீங்க. ஆனால் இன்றைக்கி மணிமேகலை அவங்களுக்கு ஏற்பட்ட ஒரு பிரச்சனை, இது வந்து வேறு மாதிரி பிரச்சனை. ஆனால் உடனடியாக வந்து அவங்க அதை வந்து வெளிப்படுத்துகிறாங்க. இந்த தைரியம் எல்லா துறையில் இருக்கிற பெண்களுக்கும் வரணுங்கிறது இதன் மூலம் தெரியப்படுத்துகிறாங்க அவங்க. இது மணிமேகலைங்கிறவங்க ஒரு உதாரணமாக இருக்காங்க. இப்போ அவங்களுக்கு எவ்வளோ தைரியம் இருக்குது, ஒரு நிகழ்ச்சியிலேருந்து என்ன கிடைச்சாலும் சரி, நமக்கு இதன் மூலம் வந்து இப்போ வேறு சேனலுக்கு ஃபோன் பண்ணி இவங்களை சேர்க்காதீங்கன்னு கூட இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும். இவங்க ஒரு ப்ராப்ளமேட்டிக் பர்சனாக இருக்காங்க, இவங்களை சேர்க்காதீங்க அப்படின்னு சொல்கிறாங்கன்னு வைங்களேன், அதற்கும் வாய்ப்பு இருக்குது. ஆனாலும் அதையும் தாண்டி எனக்கு இது நடந்தது, நான் வெளியில் சொல்லுவேன் அப்படின்னு சொன்னாங்கல்ல, இந்த தைரியம் ஒவ்வொரு பெண்களுக்கும் நிச்சயமாக வரும் சார். ஆனால் எல்லா பெண்களுக்கும் அந்த ஒரு சூழலில் இருப்பாங்களான்னு நம்ம சொல்ல முடியாது. இல்லை, அது சூழலை பொறுத்து. இப்போ அவங்க மணிமேகலை வந்து அவங்களுக்கு இதை நம்பி தான் இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது, அதனால் அவங்க சொல்லிட்டாங்க. ஆனால் இதை நம்பியே தான் நம்ம வாழணும். இப்போ அங்கே ஒரு பொருளாதாரம் வரும் நமக்கு, அதை நம்பி தான் நம்ம குடும்பம் ரன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க பயப்படுவாங்க. அதுவும் வேண்டான்னு அவங்க சொல்கிறாங்க. வாய்ப்புகள் நிறைய கொட்டி கிடக்கு, நீங்கள் வந்து ஒரு இடம்தான்னு கிடையாது அப்படிங்கிறது தான் மறைமுகமாக அவங்க சொல்கிறாங்க. இதை வந்து ஒவ்வொருத்தரும் புரிஞ்சுக்கிட்டு, இப்போ இதுதான் நமக்கு லைஃப், இதை விட்டுட்டா வேறு ஒன்றுமே கிடையாதுங்கிறதுக்காக எல்லாத்தையும் தியாகம் பண்ணுறது இருக்குல்ல, அது தப்புன்னு அவங்க சொல்கிறாங்க. இப்போ நிறைய பெண்களுக்கு அது ஒரு மோட்டிவேஷனலாக தான் இருக்கும். சார், ரொம்ப முக்கியமான தகவல் எங்களோட ஷேர் பண்ணீங்க. நேரம் ஒதுக்குனதுக்கு நன்றி. நன்றி. உங்கள் ஃபோட்டோகிராஃபி பிஸ்னஸை டெவலப் பண்ணணுமா? நீங்கள் ஃபங்க்ஷனில் எடுக்கிற உங்கள் ஃபோட்டோஸ் உங்கள் ஃபோனுக்கே வரணுமா? அப்போ இமேஜை புக் பண்ணுங்க. ஃபோட்டோகிராஃபர்ஸ்க்குலாம் லைஃப் டைம் ஸ்பெஷல் ஆஃபர் போயிட்டு இருக்கு. கீழே தெரியிற கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி உடனே புக் பண்ணிக்கோங்க.